நம்ம மாயா சீனு சீரியல்ல நடந்த ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சீன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து தனாவை தான் காமிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தனாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அதை வந்துட்டு தனா அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு தனா கிட்ட வந்து அவங்க காலேஜ்லேருந்து வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு போட்டியில் வந்து கலந்துக்கணும், பேட்மிண்டன் போட்டி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் தனா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிடுறாங்க. நேராக ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கூப்பிடுறாங்க. அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரகுராம் வந்துட்டு சொல்லுமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு தனா சொல்கிறாங்க, அப்பா காலேஜில் வந்துட்டு பேட்மிண்டன் போட்டி வந்து நடக்க போகுதுப்பா, அதில் வந்து நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமா நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தனா சொல்கிறாங்க, இதில் இந்த போட்டியில் மட்டும் நான் கலந்து வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ரகுராம் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமேக்கே வந்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாக தான் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஜானகிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்துட்டு நம்ம பொண்ணோட கனவெல்லாம் வந்து நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்துட்டு பத்மா வந்துட்டு இடையில போந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதோ பாரு அண்ணா இங்கே பாருண்ணா, இது இங்கே உள்ள பிரச்சனையே வந்துட்டு இன்னும் தனாவுக்கு வந்து முடியலை. அவள் வாழ்க்கையிலே 1008 பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கப்ப அங்கெல்லாம் போய் அவள் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து தேவையானா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா வந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரகுராம் வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. இதோ பார் பத்மா, இது வந்துட்டு என் பொண்ணோட சின்ன வயசுலேருந்து உள்ள வந்து கனவு, அவளோட ஆசையும் கூட இதுதான். அதனால் கண்டிப்பாக அவள் என்னென்ன ஆசைப்படுறாளோ அதெல்லாம் வந்து நான் நிறைவேற்றி வைக்கிறதா ஒரு அப்பாவோட கடமை. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து அவளோட ஆசையை நிறைவேற்றி வைப்பேன், நீ வந்து அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தனா கிட்ட வந்து ரகுராம் சொல்கிறாரு, தனா உனக்கு வந்துட்டு போட்டியில் கலந்துக்க இஷ்டம்னா நீ கலந்துக்கோ, அதனால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் சொல்கிறாரு. இதை கேட்டதும் தனா வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் தனா சொல்கிறாங்க, இன்றைக்கி நடக்க போகிற போட்டியில் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவேன்ப்பா, ஆனால் அதுக்கப்புறம் தான் வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம சீனு சொல்கிறாரு, ஆமாம் மாமா, வெளிநாடெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவளுக்கு வந்து பாஸ்போர்ட் எல்லாமே வந்து தேவை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ரகுராம் சொல்கிறாரு, பரவாயில்ல அது ரொம்ப ஈஸி தான், தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த கடையில் கொடுத்து அவளுக்கான பாஸ்போர்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு கிட்ட வந்து ரகுராம் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீனு வந்துட்டு, நம்ம தனாவுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா மாமா, கண்டிப்பாக வந்துட்டு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரகுராம் கிட்ட வந்து தனா வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிப்பேனா என்னன்னு கூட தெரியாமல் எனக்காக வந்துட்டு நீங்கள் பாஸ்போர்ட்லாம் எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ரகுராம் சொல்கிறாரு, என்ன தனா பேசுகிற, நீயாவது விட்டுறதாவது, கண்டிப்பாக வந்து எல்லா போட்டியிலையும் நீ தான் ஜெயிப்ப, அந்த நம்பிக்கை வந்து எனக்கு வந்து இருக்குதானா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்கிறாரு. இன்றைக்கி நடக்க போகிற போட்டியிலே நீ தான் ஜெயிக்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜானகி வந்துட்டு தனா கிட்ட வர்றாங்க. தனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக தனா நிச்சயமாக இன்றைக்கி நடக்க போகிற போட்டியில் எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டு நீ தான் ஜெயிப்ப பாரு, எனக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தனா சொல்கிறாங்க, நான் ஜெயிச்சிருவோம்மா, எனக்கு என்னை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், நான் இந்த போட்டியில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் வெளிநாடெல்லாம் போய் அந்த போட்டியிலையும் ஜெயிச்சு நிறைய மெடல்ஸ் எல்லாமே நான் வாங்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் குடும்பமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து பார்த்துட்ருக்காங்க. கதிர் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம தனா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு கதிரை பார்த்ததும் வந்துட்டு அவங்களோட முகமே வந்துட்டு மாறிடுது. அதுக்கப்புறம் வந்து யோசிச்சுட்டு நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பத்மா வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த போட்டியில் வந்து நம்ம தனா வந்து ஜெயிப்பா அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ரகுராம் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன பத்மா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அதுக்கு வந்து பத்மா சொல்கிறாங்க, இல்லைண்ணா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தனா வந்துட்டு இந்த போட்டியிலே வந்துட்டு கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்துட்டு தனா வந்து பத்மாவை பார்த்து முறைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரகுராம் சொல்கிறாரு, இங்கே இதோ பாருமா, என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவள் கண்டிப்பாக போட்டியில் தான் முழு கவனத்தையும் செலுத்துவா, அவள் வேறு எந்த இதுக்குமே போகமாட்டா, என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து பத்மா கிட்ட வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து பேசிடுறாரு.
உடனே வந்துட்டு மணி வந்து கோவப்படுறாரு. "என்ன பத்மா பேசிட்டு இருக்க நீ? எல்லாருமே தனா வந்துட்டு வெளிநாடு போகணும், இந்த போட்டியில வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லாரோட எண்ணமும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப, நீ எதுக்காக வந்து அபசகுனமா வந்துட்டு இப்படி வந்து பேசிட்டு இருக்க? நீ பேசுறது வந்துட்டு எல்லார் மனசையும் வந்து கஷ்டப்படுத்தும் சரியா? இது மாரியெல்லாம் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு திட்டிட்டு இருக்காரு மணி. இத கேட்டதும் பத்மா சொல்றாங்க, "இதோ பாருங்க, எதுக்காக தேவையில்லாம என் மேல கோவப்படுறீங்க? என்ன எதுக்காக திட்டுறீங்க? நான் உண்மைய தானே சொன்னேன். முன்ன மாதிரியா இருக்கா தனா? முன்னாடி மாதிரி கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி அவ எப்படி இருந்தா? எத பத்தியும் கவலைப்படாம ரொம்ப ஹேப்பியா தான் விளையாடிட்டு இருந்தா. அதனால அவ வந்து இந்த போட்டிலலாம் வந்து ஜெயிச்சா. ஆனா இப்ப வந்துட்டு அப்படி கிடையாது. புடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவ வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா, அம்மாவும் வேற பிரிஞ்சிருக்காங்க. இதனால வந்து பல பிரச்சனை. அப்படி இருக்கப்ப அவ எப்படி கவனத்த வந்து செலுத்த முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா சொல்றாங்க. இதை கேட்டதும் மறுபடியும் மணி சொல்றாரு, "இப்போ உன்னோட வேலைய நீ பாரு. நீ எதுக்கு தேவையில்லாம இதில வந்து தலையிட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணும் வந்து தப்பா சொல்லலையே. கண்டிப்பா வந்துட்டு இதில வந்து அவளோட முழு கவனத்த வந்து அவளால வந்து செலுத்த முடியாது. அவ வந்துட்டு இதில தோக்க தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. மணி சொல்றாரு, "உன் வாய கழுவு ஃபர்ஸ்ட்டு. என்ன பேச்சு பேசுற நீ? தேவையில்லாம இந்த மாரி வந்து சொல்லிட்டு இருக்க. உன் மனசுலயே வந்துட்டு அவ ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு போல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி சொல்றாரு. த "நீங்க வந்து என்னோட மேல எல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்காதீங்க. நான் வந்து இதுதான் நடக்கும் அப்படின்றத சொன்னேன். இதுக்கப்புறம் நம்புறதும், ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் உங்களோட இஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா வந்து சொல்றாங்க. இத கேட்டது ரகுராம் சொல்றாரு, "பத்மா, நீ வந்துட்டு கரெக்ட்டா பேசு. கண்டிப்பா வந்துட்டு என் பொண்ணு வந்து அவ கவனத்த ஃபுல்லா இந்த விளையாட்டுல செலுத்தி, கண்டிப்பா வந்து அவ வந்து ஜெயிச்சு காட்டுவா. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வந்து என் பொண்ண நம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா வந்துட்டு நம்ம ரகுராமும் வந்துட்டு நம்புற மாரி தான் காமிக்கிறாங்க. என்ன தனா, கண்டிப்பா அந்த போட்டியில நீ வின் பண்ணிடுவேல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கேட்குறாரு. இத கேட்டதும் நம்ம தனா சொல்றாங்க, "அப்பா, நீங்க வேணா பாருங்க. இதுல வந்துட்டு நான் தான் வின் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம குடும்பத்துல வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து சரி பண்ணி, நான் வந்து இது எல்லா உள்ள போட்டியில எல்லாத்துலயுமே நான் ஜெயிச்சு, நெறைய மெடல்லாம் வாங்கி குவிக்க போறேன் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்துட்டு நம்ம தனா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் நம்ம மாயாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்க மாரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஜானகி நேரா வந்து மாயா கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு வந்து சொல்றாங்க, "இங்க பாரு மாயா, நம்ம தனா வந்துட்டு போட்டியில வந்து கலந்துக்க போறா. இந்த டைம் நம்ம குடும்பத்தில எல்லாருமே போயிட்டு அத போய் பார்க்குறோம். அவள வந்து என்கரேஜ் பண்றோம்." அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பா பெரியம்மா, நம்ம எல்லாருமே போயிட்டு அவள போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாயாவும் வந்துட்டு சொல்றாங்க. தனா வந்துட்டு நேரா வந்துட்டு ரூம்குள்ள போற மாரி தான் இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு ரூமுக்கு போனோன, ரூம்ல வந்துட்டு கதிர் நின்னுட்டு இருக்காரு. "கதிர்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. திரும்பி "சொல்லு தனா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து கேட்குறாரு. "அ இல்ல இல்ல கதிர், நான் வந்து இன்னைக்கு போட்டியில கலந்துக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "சரி தனா, நீ கண்டிப்பா கலந்துக்கோ. நீ தான் வந்து வின் பண்ணணும், வின் பண்ணுவ. இருந்தாலும் சித்தி வந்துட்டு இந்த அளவுக்கு சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ வந்துட்டு நீ கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும்." அப்படின்னு சொல்றப்ப, "நீ எதுக்கும் கவலைப்படாத கதிர். கண்டிப்பா வந்துட்டு இதில வந்து நான் தான் வின் பண்ணுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ச்சே உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா தனா? கண்டிப்பா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா சித்தி வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் சொல்றாங்க. அதனால ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதனால எந்த இதுவும் வரவிடாம நீ தான் வந்து பார்த்து கவனமா வந்துட்டு உன்னோட விளையாட்ட வந்து விளையாடி நீ வந்து கண்டிப்பா வின் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்றாரு. "நீ ஒண்ணும் கவலைப்படாத கதிர். நீ எதுக்கும் வந்து ஃபீல் பண்ணாத. நான் கண்டிப்பா ஜெயிச்சுருவேன். அதுக்கப்புறம் நீ பாரு." அப்படின்னு சொல்றாங்க. சரி தனா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சித்தி சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குல்ல தனா, அப்படின்னு சொல்றாங்க. "என்ன உண்மை இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கேட்குறாங்க. இல்ல. இப்போ வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து பிரச்சனையே நெறையா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதில உன்னோட கவனம்லாம் கொஞ்சம் விலகி போறதுக்கும் சான்ஸ் இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "இந்த பாரு கதிர், நான் அதெல்லாம் பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டேன். என்னோட எய்ம் ஃபுல்லா வந்துட்டு நான் போட்டியில கலந்து வின் பண்ணணும். அதுதான். கண்டிப்பா வந்து நான் ஜெயிச்சு காட்டுவேன் அந்த கதிர். நீ எதுக்கும் கவலைப்படாத கதிர்." அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துட்டு கதிர் கிட்ட சொல்றாங்க. "சரி தனா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு தனா சொல்றாங்க, "இன்னொரு விஷயம், கண்டிப்பா நான் இந்த போட்டியில கலந்துக்கிறத வந்து நீயும் பார்க்கணும். பார்த்து என்ன வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஆசை இருக்கு கதிர். இத வந்து எனக்காக நீ பண்ணுவியா?" அப்படின்னு கேட்குறப்ப, நம்ம கதிர் வந்துட்டு இதுக்கு வந்து தயங்குறாரு. தயங்கிட்டு நிக்கிறப்ப தனா கேட்குறாங்க, "என்ன கதிர் அமைதியா இருக்க? ஏதாச்சும் பதில் பேசு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கேட்குறாங்க. இல்ல தனா, எனக்கும் ஆசை தான். நீ விளையாடுறத பார்த்து அங்க என்கரேஜ் பண்ணி உன்ன வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான். ஆனா மாமாவ பத்தி கொஞ்சம் நெனச்சு பாரு. அவரு என் மேல வந்துட்டு இப்பவே இவ்ளோ கோவமா இருக்காரு. நான் மட்டும் அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தேன்
அப்படின்னா அவர் வந்துட்டு என் மேலே ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் கொஞ்சம் வராமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது தனா. நீ கண்டிப்பாக விளையாடி ஜெயிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு தனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஓகே தான் கதிர், இருந்தாலும் நீ வந்து என்கரேஜ் பண்ணுறதான் எனக்கு முழுமையான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வெளிநாடெல்லாம் போயிட்டு நிறைய மெடல்லாம் வாங்குவேன். நீ வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட சொல்கிறாங்க. வந்து கண்டிப்பாக வந்துரு கதிர், ப்ளீஸ் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட வந்து தனா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கதிர் வந்துட்டு சரி தனா, எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா மாமா கோவப்படாமல் இருந்தால் எனக்கு ஓகே தான். சரி நான் கண்டிப்பாக வந்துட்டு நீ போட்டியில் கலந்துக்கிறத வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பத்மாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. பத்மா சொல்லிகிட்டு இருக்காங்க, இதோ பாரு பார்வதி, நம்ம தனா வந்துட்டு போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா, அதனால அவள் மட்டும் ஜெயிச்சிட்டா அப்படின்னா அவள் எந்த பிரச்சனையும் இல்லை, முழுசாக வந்துட்டு அவள் ஹாப்பியாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு அண்ணன் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. நீ என்ன பண்ணுற அப்படின்னா எப்படியாவது ஏதாவது பண்ணி அவளை வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிக்க விடாமல் நாம் பண்ணிடணும். அப்படி பண்ணால் தான் வந்துட்டு அவள் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து யோசிப்பார் அப்படின்ட்டு வந்து பார்வதி கிட்ட நம்ம பத்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அவள் வந்து போட்டிக்கு வந்து ரெடி ஆகிறப்ப நம்ம அவளுக்கு ஏதாவது கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவள் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்துட்டு மயங்கி விழுந்துருவா. இதை வந்து நம்ம ஈஸியாக சமாளிச்சுக்கலாம். ஏன்னா கதிருக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால அவனை வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவனை பார்த்துட்டு இருந்ததுனால தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அண்ணனுக்கு இன்னும் வந்து கதிர் மேலே கோவம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் மேலே கோவப்பட்டு சண்டை போடுவார். அவனையும் வீட்டை விட்டு துரத்திடுவார். எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன அந்த பிளான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்துட்டு பார்வதி கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம பார்வதி சொல்கிறாங்க, அக்கா செம்ம பிளானுக்கா, நான் கூட இதை பற்றி எதுவுமே யோசிக்கல, நீ வேற லெவலாக யோசிச்சிருக்க, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து திட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் வருது. நம்ம தனாவுக்கு அப்ளை பண்ண பாஸ்போர்ட் வந்து வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த கொண்டு வர்ற ஆள் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்டதும் ரகுராம் வந்துட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தனாவுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ரகுராம்ன்ற பேர் வந்துட்டு இல்லை, கதிரோட பேர் தான் இருக்குது. இதை வாங்கி பார்த்ததும் நம்ம ரகுராம் வந்துட்டு கோவப்படுறாரு. என்ன இது, அவள் என்னோட பொண்ணு, என்னோட பேர் இல்லாமல் எவனோ ஒருத்தனோட பேர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இதை கேட்டதும் ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம தனா. அதை வாங்கி பார்த்துட்டு என்னோட பேர் தானே இருக்கணும் என்னோட பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, இல்லை சார் இது வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தால் உங்களோட பேர் போட்டு தான் வந்திருக்கும், இப்போ தனாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அவரோட ஹஸ்பண்ட் நேம் போட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சொல்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அவர் வந்துட்டு அவங்களோட வந்து புருஷனாக இருக்கார் அப்படிங்கிறப்ப அவரோட பேர் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, இதுக்கு வந்து அவங்க 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்துட்டு அவனோட பேர் போட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை சார், அவர் தான் இப்போதைக்கு வந்துட்டு அவர் தான் அவங்களோட வந்து புருஷன், அப்படி இருக்கிறப்ப அவங்க பேர் தான் வரும், அவங்க பேர் இல்லாமல் வந்துட்டு மாறி உங்களோட பேர் வந்துச்சுன்னா அது வந்து மிஸ்டேக் ஆகிடும், அது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மேன் வந்து பேசிகிட்ருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம ரகுராம் வந்துட்டு ஓவராக வந்து டென்ஷன் ஆகிறாரு. ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து கேட்டுட்ருக்காரு. பத்மா வந்துட்டு இடையில பூந்து ஏற்றி விட்டுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. பத்மா சொல்கிறாங்க, இதோ பாருண்ணா இப்போவே வந்துட்டு இவ்வளோ மிஸ்டேக்காக இருக்குது, இவள் போய் விளையாடி கண்டிப்பாக இவள் தான் ஃபஸ்ட்டு ஜெயிப்பா, அப்படி ஜெயிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், இதை தான் நான் அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன், யார் என் பேச்சை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரகுராம் வந்துட்டு சொல்கிறாரு, இதை வந்துட்டு ஓஹோ இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கா, இதை நான் எப்படி பார்க்கணுமோ அப்படி நான் சட்டப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. மறுபடியும் ரகுராம் சொல்கிறாரு, இந்த பாஸ்போர்ட்டை தூக்கி எங்கேயாவது கொளுத்தி போட்டுருங்க, நான் வந்துட்டு வேறு மாதிரி வந்து ரெடி பண்ணி நான் வந்து என் பொண்ணை வந்துட்டு நான் வந்து அனுப்பி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி பார்க்கணுமோ நான் அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமாக வந்துட்டு ரகுராம் வந்து போயிடுறாரு. தனா வந்துட்டு எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல அமைதியாக நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. பத்மா இதை கேட்டதும் அதிர்ச்சியாகி நேராக வர்றாங்க. உள்ளே வந்துட்டு நம்ம பார்வதி வந்து கூப்பிட்றாங்க, பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கு பார்வதி என்னக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா என்னமோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்களே, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பத்மா சொல்கிறாங்க, இரு நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறத என் புருஷன் வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டோரை போய் சாத்திட்டு வராங்க. சாத்திட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் வந்துட்டு ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன முடிவுக்கா, என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி ஆர்வமாக கேட்குறாங்க. சொல்லுங்கக்கா, கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி சொல்ல, அதுக்கு வந்துட்டு பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான்,
நம்ம அண்ணன் வந்துட்டு தனாவுக்கும் கதிருக்கும் வந்துட்டு விவாகரத்து வந்துட்டு ஏற்பாடு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து துள்ளி குதிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பத்மா. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியும் சொல்கிறாங்க. ஆமாம் பார்வதி, எனக்கு வந்துட்டு தோணுது அண்ணன் வந்துட்டு நடந்துக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்துட்டு விவாகரத்துக்கு வந்து சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணிடுவார் போல். அதே மாதிரி நாளைக்கே கூட வக்கீலை கூப்பிட்டு இது மாதிரி ரெடி பண்ணலாம், எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா சத்தியமாக இதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. இதோட சேர்த்து அந்த கதிரோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். அவன் வந்துட்டு நம்ம தனா விட்டு போயிடுவான், அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மா சொல்கிறாங்க, அதே மாதிரி சீனுக்கும் மாயாவுக்கும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் சொல்கிறாங்க. அந்த மாயாவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்கா சீனு வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்கிறாங்க. பார்வதி ஆமாக்கா எனக்கும் நல்லாவே தெரியுது, அவள் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம சீனுவை விட்டு அவள் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மா சொல்கிறாங்க, எப்படியாச்சும் மாயா வந்துட்டு அந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் வந்து ரொம்ப திட்டம் போட்டுட்ருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல. பார்வதி சொல்கிறாங்க, அக்கா 2 பேருக்கும் விவாகரத்து ஆகிட்டு அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணணுக்கா, இதை வந்து கொண்டாடணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க. இதோட அந்த ப்ரோமோ முடிச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.